ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் பற்றியும் அது குறித்து நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் என்ன இளங்கோ எம்பி அவர்கள் இப்போது இடத்துல திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழா மேடையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாட திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டம், எல்லாருக்கும் எல்லாம் என் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர். இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும் நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று அரசின் பணம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு கழக புதிய உறுப்பினர் சேமிப்பு திட்டம், கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டம், எல்லாருக்கும் எல்லாம் என் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர். இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும் நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம்
30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட, கிளை கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் பற்றியும் அது குறித்து நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் இளங்கோ எம்பி அவர்கள் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட, கிளை கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் பற்றியும் அது குறித்து நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் இளங்கோ எம்பி அவர்கள் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான செயல்களை மேற்கொண்டு அடுத்து வரும் 2 மாதங்களில் மாவட்ட, பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர், வட்ட, கிளை கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கினை நிறைவு செய்திட வேண்டும். அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தொடங்கி பாக முகவர்கள் வரை கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளும் இதில் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் பற்றியும் அது குறித்து நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் இளங்கோ எம்பி அவர்கள் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை மதுரையில் நடைபெற்று வரும் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நமது மண், மொழி, மானம் காத்திட சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பூத்களில் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.